ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி குவைத் சம்மந்தமான பல முக்கியமான தகவல்லாம் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. பல்வேறு சமூக ஊடக தளங்களில் பார்த்திங்கன்னா தவறான தகவல்களை பகிர்ந்து கொண்டு வீடியோ பதிவு செஞ்ச காரணத்துக்காக ஒரு அரபு வெளிநாட்டவரை கைது செஞ்சுருக்கிறாங்க. ஒரு தனி நபர் அரசாங்க சம்மந்தமான விஷயங்களில் தலையிட்டு இந்த மாதிரி சில வீடியோக்களை பதிவு செஞ்ச காரணத்துக்காக இப்போ தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கிறதாகவும் விரைவில் அவரை நாட்டை விட்டு வெளியே அனுப்புகிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசாரணைக்காக ஒரு நபரை கைது செஞ்சுருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, தன்னுடைய நண்பரை கத்தியால் குத்திருக்கிறாரு. இதனால் பாதிக்கப்பட்டவர் காயங்களுடன் போய் ஜஹ்ரா மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அங்கே கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் இப்போ இந்த நபரை கைது செஞ்சுருக்கிறாங்க. காயமடைந்த நபர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாகனத்தில் சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்த தனது நண்பருடன் ஒன்றா போயிட்டுருக்கிற நேரத்தில் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தாண்டியிருப்போம். அப்போ 2 பேருக்கு ஏற்பட்ட தகராறு காரணமாக அவர் கத்தி எடுத்து குத்திட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவைத் ஏர்வேஸ் லண்டன்லேருந்து வரும் பயணிகளுக்கு வசதியான ஒரு ஹோம் லக்கேஜ் டெலிவரி சேவையை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. விரைவிலே மற்ற விமானங்களுக்கும் இந்த சேவை படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. விமானத்துடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் இல்லாட்டி மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக தங்களுடைய விமானத்திற்கு 12 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த சேவையை நம்ம கேட்கலாம், கோரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவைத் ஏர்வேஸுடைய இயக்குனர் குழு பயணிகளின் சேவையை உறுதியாக அளிக்கிறதுல தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விமான நிலையத்துக்கு நுழைந்ததுலேருந்து ஃப்ளைட்டு ஏறுற வரையும் இருக்கக்கூடிய அனைத்து வசதியையுமே ஏற்படுத்தி தரதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. விமானத்துடைய கடற்படையை நவீனமாக்குறது, பொழுதுபோக்கு விருப்பங்களை மேம்படுத்துறது, ஆடம்பரமான பயண அனுபவத்தை ஏற்படுத்துறது, இதில் கவனம் செலுத்துறதாகவும் இன்னும் பல புதிய சேவைகளை அறிமுகப்படுத்துறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத் ஏர்வேஸில் பயணிகளின் வசதிக்கான அர்ப்பணிப்பில் மற்றொரு மைல்கல் தான் இந்த வீட்டு சாமான்களை டெலிவரி செய்யும் சேவை அறிமுகப்படுத்திருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.